சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை மூன்றாவதாக ஒரு கண் எப்பொழுதும் பார்த்து கொண்டே தான் இருக்கும். யாருமே இல்லை, யாருமே நம்மளை பார்க்கவில்லை என்று எப்பொழுதும் நீ என்ன செய்கிறாய்? கவலை வந்தால் ஓரமாக உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறாய். யாருக்கும் தெரியாமல் அழுவது, யாருக்கும் தெரியாமல் மனதை காயம் நீயே படுத்திக் கொள்வது, இதெல்லாம் யாருக்கு தெரியாது என்று நினைக்கின்றாய். நீ என்னை வணங்குகிறாய், அதாவது ஞாபகம் இருக்கிறதா? என்னுடைய கண்கள் உன் மீது பட்டு கொண்டே இருக்கும். நீ என்ன செய்தாலும் அது எனக்கு தெரியும். நல்லதோ கெட்டதோ அனைத்துமே எனக்கு தெரியும். அதனால் நீ தெரியாமல் செய்யலாம் என்று நினைக்காதே. உன் கண்ணீரை துடைத்து விடத்தான் நான் இருக்கின்றேன். அப்பாவாக இருந்தால் எல்லாவற்றையும் செய்வேன். நான் உன் அப்பா. உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருந்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். நீ வேண்டுமானாலும் அதை மறுக்கலாம், ஆனால் நிச்சயமாக இதுதான் உண்மை. உன்னை நான் வாழ வைத்து கொண்டு தான் இருக்கின்றேன். சில கஷ்டங்கள் இருந்தாலும் உன் வாழ்வில் நிச்சயமாக சந்தோஷங்கள் பிறக்கும். நீ எப்படி வாழலாம் என்று ஆசைகளுடன் இந்த உலகத்திற்கு வந்தாயோ, விவரம் தெரிந்ததிலிருந்து நாம் இப்படியெல்லாம் வாழலாம் என்று நினைத்தாயோ, அது அனைத்துமே உன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும். நிம்மதியும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் வளர்ந்து உன்னுடைய இன்பங்களானது நிம்மதியாக உன்னிடம் வந்து சேரும். எதையோ நினைத்து கலங்காதே. என்னுடைய கண் பார்வையானது உன் மீது பட்டு கொண்டே இருக்கும். உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கின்றேன். யாருமே இல்லை என்று நினைப்பதை விட்டுவிட்டு இங்கு சாயப்பா இருக்கிறார் என்று நினைத்துக்கொள். அனைத்தும் உனக்கு இன்பமாகவே இருக்கும். நான் இருக்கும் வரை உன்னை யாரும் அசைத்து பார்க்கவே முடியாது. நீ என்னுடைய குழந்தை. உன்னை நான் அழகான ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அலங்கரித்து உன்னை ரசித்து பார்ப்பேன். இந்த வராகி உனக்கு அம்மாவாகவும் இருப்பேன். அனைத்தும் மிகவும் இருப்பேன். என்னை எந்த ஒரு நிமிடமும் வெறுத்து விடாதே. நீ என்னை வெறுத்தாலும் என்னை ஒதுக்கினாலும் நான் எங்கும் உன்னை விட்டு செல்லவே மாட்டேன். ஒவ்வொரு நிலையிலும் என்னுடைய பார்வை இருக்கும். நீ எது செய்தாலும் உனக்காக நான் இருப்பேன். அழுவதையும் கவலைப்படுவதையும் மறந்துவிட்டு சந்தோஷமும் நிம்மதியும் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கும்படி வைத்துக்கொள். உனக்கென்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக உன்னை தேடி நான் வர வைப்பேன். ஒரு நாளும் என்னை வெறுத்து ஒதுக்கி தேவையில்லாமல் என்னை திட்டாதே. நீ என்னுடைய குழந்தை. உன்னை நான் நிச்சயமாக கரை சேர்த்து விடுவேன். உன்னை சுற்றி எந்த ஒரு தீங்கும் இல்லை, எந்த ஒரு தீய சக்தியும் இல்லை. நான் இருக்கின்றேன். சக்தியாக எந்த ஒரு ஆபத்தும் உன்னை நெருங்காது. கவனமாக இரு. எதுவாக இருந்தாலும் ஏதாவது உனக்கு தவறாக தோன்றுகிறது மனசுக்குள் என்றால் என்னிடம் வந்து சொல். அதற்கான தீர்வை நான் உடனுக்குடன் உனக்கு தருவேன். இந்த சாய் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் வேண்டாம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.